அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து சுபாஷ். குரூப் 4 தேர்வுக்கான இறுதி சுற்று டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுல 3வது டெஸ்ட் இன்னைக்கு நடந்துச்சு. அந்த 3வது டெஸ்ட்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் டெஸ்ட் தான் இன்னைக்கு போர்ஷன்ல இருந்துச்சு. அதாவது மேக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின் அண்ட் ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின், இந்த 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், எக்ஸின் மதிப்பு காண்க. சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட்ல ஒரு கொஸ்டின். அதுல நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸினுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிராக்ஷன்ஸ்னுடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன். பின்னங்கள் எனக்கு எல்லாமே என்னவா இருக்குது? கலப்பு பின்னங்களா கொடுத்துருக்காங்க. நான் அதை முதல்ல தகா பின்னமா எழுதிக்கிடுறேன். எக்ஸ் பிளஸ் இதனுடைய மதிப்பு 6 × 1 6, 6 + 5 11/6 மைனஸ் 3 × 2 6, 6 1 7/2 பிளஸ் இது 20/3 தான் இருக்குது ஈக்குவல் டு 21 + 1 22/3. எக்ஸினுடைய மதிப்பு தான் எனக்கு தேவை. எக்ஸை மட்டும் நான் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே நான் என்ன கொண்டு போறேன்? ரைட் சைடு கொண்டு போறேன். x equal to 22/3, 11/6 அந்த பக்கம் வரும்போது -11/6, 7/2 அந்த பக்கம் போகும்போது +7/2, இங்க பிளஸ்ல இருக்குது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -20/3. எல்சிஎம் எடுக்கணும். 6 3 2 3. எல்சிஎம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்கிற நம்பர்ல பாருங்க, பெரிய நம்பரை பாருங்க. பெரிய நம்பர் 6. அந்த பெரிய நம்பரை மற்ற நம்பர் எல்லாம் எக்ஸாக்டா டிவைட் பண்ணுமான்னு பாருங்க. 6 3 டிவைட் பண்ணுமா? எஸ். 2 டிவைட் பண்ணுமா? எஸ். அப்ப எல்சிஎம் என்ன? 6 தான். எல்சிஎம் 6னா இதை என் பெருக்கு நான் 2ஆல பெருக்கணும். 44 மைனஸ் இங்க ஆல்ரெடி 6 தான் இருக்குது. 11 பிளஸ் இங்க நான் 3ஆல பெருக்கணும். 21 இங்க 2ஆல பெருக்கணும். -40. வேல்யூ என்ன வரும்? 6. இங்க ஆட் பண்ணிட்டு கடைசியா சப்ட்ராக்ட் பண்ணணும். 44 64 65 மைனஸ் 11 40 54 51. வித்தியாசம் பார்த்தா என்ன வரும்? 51 4 55 14/6 7/3. அப்ப 7/3னா 7ல எத்தனை 3 இருக்குது? 2 3 6, மீதி இன்னும் 1 இருக்குது. ஆன்சர் என்ன? 2 1/3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு 60 காகித அட்டைகளினுடைய மொத்த எடை 200 கிராம். அப்போ 2 3/4 கிலோகிராம் எடையில் அதே அளவுடைய காகித அட்டைகள் எத்தனை இருக்கும்? சிம்பிளான கொஸ்டின் தான், சாதாரண வகுத்தில் தான் கேட்டிருக்கிறாங்க. 60 காகித அட்டைகளினுடைய எடை என்ன? 200 கிராம். எனக்கு என்ன தேவை? ஒரு காகித அட்டையினுடைய எடை எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஒரு காகித அட்டையினுடைய எடை என்னவா இருக்கும்? 200/60 இருக்குமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 0க்கு 0 கேன்சல். மேல என்ன இருக்குது? 10/3. 10 2 20, 3 2 6, 10/3. அப்போ ஒரு காகித அட்டையினுடைய எடை என்னவா இருக்குது? 10/3 கிராம். எனக்கு என்ன தேவை? 2.25 கிலோல மொத்தம் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படிங்கறதான தேவை. இப்ப 2.25 கிலோகிராம், இதை கிராம மாத்தினா 2 கிராம், இதுல 2000. 1 கிலோகிராம்னா 1000 கிராம். இப்போ 3/4 750, 2750 கிராம். ஒரு அட்டையினுடைய எடை என்ன? 10/3. அப்போ 3 என்ன வந்துடும்? மேல பெருக்கல் வந்துருமா? 2750 × 3 / 10. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 3 × 275. 3 5 15, மீதி 1, 3 7 21, 1 22, மீதி 2, 3 2 6 2 8. எவ்வளவு இருக்குது? 825. மொத்தம் 2.25 இடையில அதே அளவுடைய காகித அட்டைகள் மொத்தம் 825 இருக்கும். அடுத்த கொஸ்டின், இவற்றினுடைய மீப்போவ காண்க. HCF கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸா கொடுக்காம எனக்கு கணித முற்ற உரிமைகள் கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ். நான் என்ன பண்ணணும்? அது ஒரு அக்ளமரேட்டட் ஃபார்மா இருந்துச்சுன்னா அதை பொதுவான ஒரு உறுப்பா நான் பிரிக்கணும், அல்லது அதை சிம்பிளை பண்ணி சுருக்கி எழுதணும். இங்க என்ன ஃபார்மேட்ல இருக்குது? x³ - 27 அப்படின்னு இருக்குது. x³ - 27 எப்படி எழுதலாம்? x³ - 3³ எழுதலாமா? 3³ தானே 27. இப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது? எனக்கு a³ - b³ ஃபார்மேட்ல இருக்கு. இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? a - b × a² + ab + b² பிரிச்சு எழுதலாமா? இதே மாதிரி நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? a x, b 3. அப்ப x - 3 × x² + 3x + 9. இதுதான் முதல்ல கொடுத்துருக்கிறதுடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன். அடுத்து இங்க என்ன இருக்குது? x - 3 தான் ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிடுறேன். x³ - 27. அடுத்து x - 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே நான் வச்சுக்கிடுறேன். மூணாவது என்ன இருக்குது? x² - 9. இதை எப்படி எழுதலாம்? x² - 3² எழுதலாமா? இது என்ன ஃபார்மேட்ல இருக்குது? a² - b². இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம்?
a plus b into a minus bன்னு எழுதலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி நான் பிரித்து எழுதுனா ஏங்கிறது எக்ஸ் பிங்கிறது 3. ஸோ எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி எனக்கு ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப்னா பொதுவான உறுப்பு மட்டும்தான் எடுக்கணும், அந்த உறுப்புலையுமே சிறிய அடுக்கு எடுக்கணும். எல்சிஎம்மா இருந்துச்சுன்னா பொதுவா இல்லைனாலும் அதை எடுத்துக்கிடணும், பொதுவா இருந்துச்சுன்னா அதுல உயர்ந்த அடுக்கு எடுக்கணும். சரிங்களா? ஸோ எல்சிஎம்ல உயர்ந்த அடுக்கு, ஹெச்சிஎஃப்ல குறைந்த அடுக்கு. இப்போ எனக்கு பொதுவா இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். என்ன டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு பொதுவா இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. இது 3 தான் இது 1 மட்டும் தான் பொதுவா இருக்குது. இதுலயே இருக்கலே குறைந்த அடுக்கு என்ன, எக்ஸ் மைனஸ் 3 பவர் 1. ஸோ ஆன்சர் என்ன, எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அடுத்த கேள்வி, தொண்ணூத்தி மற்றும் 120 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 96 மற்றும் 120 இந்த 2 நம்பராலே வகுபடக்கூடிய நம்பர் அப்படின்னா அந்த 2 நம்பருக்கும் பொதுவான நம்பரா தானே இருக்கும். அந்த பொதுவான நம்பருங்கிறது என்ன, பொதுவான மடங்கு. அந்த பொதுவான மடங்குல என்ன கண்டுபிடிக்கணும், நான் முதல்ல மீட்சிமை கண்டுபிடிக்கிறேன். மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். 96 120. ஸோ ரெண்டுமே 12ஆல வகுப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பரா ட்ரை பண்ணுங்க. ரெண்டுக்குமே பொதுவான வகுப்படும் எண் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பெரிய நம்பரா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ரெண்டுக்குமே பொதுவா வகுப்பட்ட பெரிய நம்பரை மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நான் சின்ன நம்பரே யூஸ் பண்றேன். ஸோ 96 120 2ல டிவைட் பண்ணா 48 60. ஸோ 2ல டிவைட் பண்ணா 24 30. 2னா 12 15. திரும்ப 3ல டிவைட் பண்ணா 4 5. ஸோ 4ல டிவைட் பண்ணா 1 5. திரும்ப 5ல டிவைட் பண்ணா 1,1 வந்துடும். ஸோ எல்சிஎம்ங்கும் போது 1,1 வரைக்கும் நான் ப்ரொசீட் பண்ணிட்டு போகணும். ஸோ 2 × 2 4, 4 × 2 8, 8 × 3 24, 5 × 4 20. ஸோ என்ன வருது, 480 எல்சிஎம் வருது. அப்போ 480ங்கிறது 96 120 இந்த 2ஆலும் வகுப்படக்கூடிய ஒரு மிகச்சிறிய எண். ஆனா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய மடங்குல ஏதோ ஒண்ணு இருக்கும். அண்ட் அதுவும் என்னவா இருக்கணும், 5 இலக்க எண்ணா இருக்கணும். எனக்கு மிகச்சிறிய 5 இலக்க என்னன்னு தெரியும், 10,000. இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இப்போ நான் இதுல 480 எத்தனை மடங்கு இருக்குன்னு பாக்குறேன். ஸோ 2 480 960. மீதி எவ்வளோ 40. ஸோ கீழே ஒரு 0 இருக்குன்னா 400. இந்த 400 இருக்குது. நான் ஒரு 480 போட்டாலும் எனக்கு எவ்வளோ எக்ஸைட் ஆயிரும், இன்னும் 80 தேவைப்படுது. அதாவது இந்த 10,000 விட எக்ஸ்ட்ரா ஒரு 80 இருந்தா தான் அது கரெக்டா வகுப்படும். அப்போ 10,000 கூட நான் எவ்வளவு ஆட் பண்ணணும், பிளஸ் 80 ஆட் பண்ணணும். ஆன்சர் என்ன, 10,080. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு எண்ணின் 60% 60ஐ கூட்டினால் முடிவு அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண்ணை கண்டுபிடி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத நான் ஒரு ஈக்குவேஷனா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா எழுதுனா எப்படி எழுதுவேன், ஒரு எண், அந்த எண் எனக்கு என்னன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த எண்ணினுடைய 60%, 60% எவ்வளோ, 60/100 தானே. இந்த எண்ணினுடைய 60% கூட நான் எவ்வளோ கூட்டுறேன், 60 கூட்டுனா எனக்கு அதே நம்பர் கிடைக்குது. அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு தானே வச்சிருக்கிறேன். ஸோ அதே நம்பர் கிடைக்குது. இப்போ இதில் கேன்சல் பண்ணுங்க. 3 20 60, 5 20 100. இப்போ என்ன இருக்குது, 3x/5 + 60 = x. இந்த 3x/5 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா 60 = x - 3x/5. இதனுடைய வேல்யூ என்ன, 5 × x 5x, 5xல 3x போயிடுச்சுன்னா 2x / 5. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, 2x / 5 = 60ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2/5 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 5/2 மாறிடும். 60 × 5 / 2 கேன்சல் பண்ணா 30 × 5 150. அந்த நம்பர் என்ன, 150. ஸோ இது கன்வென்ஷனல் மெத்தட். ஸோ சதவீதம் அடிப்படையில் நம்ம பர்சன்டேஜ் கான்செப்ட் வரை யூஸ் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பருக்கு 60%ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ கூட நான் என்ன வேல்யூ கூட்டுனா எனக்கு அதே வேல்யூ கிடைக்கும். அதே வேல்யூனா என்ன, ஹோல் வேல்யூ, முழு வேல்யூ கிடைக்கும், 100% கிடைக்கும். 60% கூட 40% கூட்டுனா தானே 100% கிடைக்கும். அந்த 40% கூட்டுனா தான் எனக்கு அந்த ஒரிஜினல் நம்பர் 100% முழு நம்பர் எனக்கு கிடைக்கும். நான் இப்ப இங்க என்ன கூட்டுறேன், 60 தானே கூட்டுறேன். அப்ப அந்த 60 தான் நான் கூட்ட வேண்டிய 40%. அப்ப 40%ங்கிறது 60 இருந்துச்சுன்னா கேள்வி எனக்கு அதே எண் கேட்டிருக்காங்க, அந்த 100% எவ்வளவு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா
100 × 60 டிவைடட் பை 40. 0க்கு 0 கேன்சல், 4ல் கேன்சல் பண்ணா 25, 6 25 180. ஓகேவா? ஸோ ஆன்சர் 180. ஸோ அடுத்த கேள்வி, ராமு என்பவர் தமிழ் பாடத்தில் 50க்கு 38 மதிப்பெண்களும், ஆங்கில பாடத்தில் 25க்கு 21 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 32 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? இப்போ அதிகமான சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்க எல்லாமே என்ன பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. மார்க் பாருங்க. முதல்ல தமிழ்ல எவ்வளோ? 50க்கு 38. அடுத்து இங்கிலீஷ்ல 25க்கு 21. அடுத்து சயின்ஸ்ல 40க்கு 32, மேக்ஸ்ல 80க்கு 68. இப்போ இதனுடைய சதவீதம் நான் கண்டுபிடிக்கிறேன். சிறந்த சதவீதம்னு கேட்டிருக்காங்க, நான் சதவீதம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ பின்னமா கொடுத்துருக்காங்க, நான் சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கினா போதும். ஸோ இதை 100ஆல பெருக்கினா × 100 × 100 × 100. 100ஆல பெருக்கினா ஸோ என்ன கிடைக்கும்? 2 2 50 100. 2 × 38 76. அடுத்து ஒரு 25 4 25, 4 × 21 84. அடுத்து ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 4ல் கேன்சல் பண்ணால் 8 8 × 10 80. அடுத்து இங்கே ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 8ல் கேன்சல் பண்ணால் 8 8 64.5, 8.5 × 10 85. இப்போ அதிகப்படியான சதவீதம் எங்க இருக்குது? 76 84 80 85. அதிகப்படியான சதவீதம் எங்க? சிறந்த சதவீதம் 85. என்ன பாடத்துல? கணித பாடத்துல. ஆன்சர் கணிதம். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு பையில் பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற பந்துகள் முறையே என்ன ரேஷியோல இருக்குது? 5:3:7. அதாவது பச்சை, மஞ்சள், சிவப்பு இந்த 3 நிற பந்துகளும் எண்ணிக்கை எத்தனை விகிதத்துல இருக்குது? 5:3:7. அதில் சிவப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கை 91 எனில் பச்சை நிற பந்துகளின் எண்ணிக்கைக்கும் மஞ்சள் நிற பந்துகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? பச்சை நிற பந்துகளினுடைய எண்ணிக்கையும் மஞ்சள் நிற பந்துகளினுடைய எண்ணிக்கையும் எனக்கு தேவை. சிவப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கை என்னன்னு கொடுத்துட்டாங்க? 91. ஸோ ரேஷியோல இருந்து எப்போதும் வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எடுக்கணும். ஸோ சிவப்பு நிற பந்துகள் எத்தனை இருக்குது? 7 பங்கு இருக்குது. 7 பங்குனா எவ்வளோ? 7x. இந்த 7x தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 91ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன? 91 ÷ 7 13. அப்போ ஒரு பங்குங்கிறது எவ்வளோ? 13. அப்போ பச்சை நிற பந்துகள் எத்தனை பங்கு இருக்குது? 5 பங்கு. அப்ப 5 பங்குனா 5 × 13 65 பச்சை நிற பந்துகள் இருக்குது. மஞ்சள் நிற பந்துகள் எத்தனை? 3. 3 × 13 39 பந்துகள் இருக்குது. கேள்வி எனக்கு என்ன? வித்தியாசம் கேட்டிருக்காங்க. பச்சை நிற பந்துகள் 65, மஞ்சள் நிற பந்துகள் 39. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எத்தனை? 26. ஆன்சர் 26. ஸோ அடுத்த கேள்வி, எட்டு நபர்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 24 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 4 நாட்கள் கழித்து மேலும் 8 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. 4 நாளுக்கு பிறகு ஒருவேளை 8 பேர் இருந்தாங்க, அவங்க மட்டும்தான் வேலை பார்க்கறாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? 24 நாட்கள்ல முடியும். கேள்வி எனக்கு என்ன? 4 நாட்கள் கழித்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 4 நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதே 8 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மீதமுள்ள வேலை இன்னும் எத்தனை நாள் வேலை மிச்சம் இருக்குது? 20 நாள் வேலை தான் மிச்சம் இருக்குது. 8 பேரு 24 நாள் செஞ்சாதான் அந்த ஒர்க் முடியும். 4 நாள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மீதி எத்தனை நாள் வேலை தான் இருக்குது? இன்னும் 20 நாள் வேலை தான் இருக்குது. அதே 8 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை 20 நாள்ல முடிச்சிருவாங்க. 4 நாள் கழிச்சு எத்தனை பேர் வராங்க? எக்ஸ்ட்ரா ஒரு 8 பேர் வராங்க. 8 + 8. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? ஓகேவா? ஸோ மொத்தமா 8 × 24ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க? 4 நாட்கள் கழித்து தான் வந்து சேர்றதா கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த மீதமுள்ள வேலையை எத்தனை நாள்ல முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 4 நாள் வேலை ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. 8 பேரும் இருந்து 4 நாள் வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ மீதம் இன்னும் எத்தனை நாள் வேலை தான் இருக்குது? 20 நாள் வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ 8 × 20 = 8 + 8 16 × D2. ஸோ அப்போ D2ஓட வேல்யூ என்ன? 8 × 2 20 160 ÷ 16. ஸோ ஆன்சர் என்ன? 10 நாட்கள். ஸோ ஆன்சர் டி.
ஸோ ஒருவேளை எனக்கு இந்த 4 நாட்கள் கழித்துன்னு கொடுக்காம எக்ஸ்ட்ரா 8 பேர் சேர்ந்து செய்யறாங்க, அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 8 × 24 = 16 × D2 தான். ஆனா கேள்வி எனக்கு 4 நாட்கள் கழித்துன்னு சொல்றாங்க. அப்ப 4 நாட்கள் கழித்துனா இன்னும் 20 நாள் வேலை தான் இருக்குது. அதே 20 நாள் வேலையை 8 பேர் செஞ்சாங்கன்னா அந்த 20 நாள் கண்டினியூ ஆகும். ஆனா கூட 8 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த மீதி இருக்க வேலையை 10 நாள்லயே முடிச்சிருவாங்க. ஸோ அடுத்த கேள்வி, ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர். என்ன கொடுத்துட்டாங்க? ஏங்கிறவங்க ஒரு வேலையை 10 நாள்ல முடிப்பாங்க. அவர் பியின் உதவியுடன் 6 நாட்களில் முடிக்கிறார். ஸோ ஏ பி 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? 6 நாள்ல முடியும். இவர்கள் இந்த வேலைக்கு 1,20,000 தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் பியினுடைய தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சேலரி கொடுத்துட்டு எனக்கு ஸ்பிளிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன விகிதத்துல சேலரியை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய திறன் அடிப்படையில தான். அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அதுக்கேற்றாப்புல அவங்களுடைய சம்பளம் நாட்கள் விகிதத்துல பிரிக்க கூடாது. அப்ப திறன் விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? திறன் தான் அவங்க செஞ்ச வேலையினுடைய பங்கு. அப்ப திறன் விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாட்கள் விகிதத்தினுடைய இன்வெர்ஸ் தான் திறன். அப்போ ஏ 10 நாள்ல வேலையை முடிக்கிறாரு, ஏயும் பியும் சேர்ந்து 6 நாள்ல இந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா நான் காமன் ஒர்க் அஸ்யூம் பண்றேன். 10க்கு 6க்கு எல்சியம் என்ன? 30. 30னா ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க? 3 ஒர்க் பண்ணிருப்பாங்களா ஒரு நாளைக்கு? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணிருப்பாங்க? 30/6 ஒரு நாளைக்கு 5. அப்போ பி மட்டும் தனியா அந்த வேலை செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சிருப்பாங்க? ஏ மட்டும்னா 3 செய்யறாங்க, எக்ஸ்ட்ரா பி எவ்வளவு செஞ்சிருக்காங்க? 2 செஞ்சதுனாலதான் 2 பேரும் சேர்ந்து 5 ஒர்க் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன? ஏ 3 பங்கு வேலை செய்யறாங்க, பி எத்தனை பங்கு? 2 பங்கு வேலை செய்யறாங்க. அப்போ அவங்களுடைய திறன் விகிதம் 3:2. நாட்கள் விகிதம் படி சேலரியை ஸ்பிளிட் பண்ணக்கூடாது, திறன் விகிதம் படி தான் ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ 3:2 விகிதத்துல தான் அவங்களுடைய அந்த தொகையை பிரிச்சுக்கிடுவாங்க. 1,20,000 மொத்தம் 5 பங்கா பிரிக்கணும். 1,20,000 5 பங்கா பிரிச்சா ஒரு பங்குங்கிறது எவ்வளவு வரும்? 24,000 வருமா? ஸோ 24,000னா ஏக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 × 24,000. பிக்கு எவ்வளோ? 2 × 24,000. கேள்வி எனக்கு என்ன? பி பெரும் தொகை தான் கேட்டிருக்காங்க. 2 × 24 48,000 பிக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 48,000. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு சதுரம் வட்டத்தினுள் அது 4 முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது. ஸோ ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு சதுரம், அதனுடைய முனைகள் எல்லாமே அந்த வட்டத்தை தொட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 220 சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அந்த உள்ள அமைந்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா சதுரத்தினுடைய பக்க அளவு எனக்கு தெரியணும். இந்த வட்டத்துக்குள் அமைந்த சதுரம்னா எனக்கு இதுல 2க்குமே பொதுவா இருக்கக்கூடிய பேராமீட்டர்ங்கிறது என்னவா இருக்கும்? சதுரத்தினுடைய மூலை விட்டம். ஸோ சதுரத்தினுடைய மூலை விட்டம்ங்கிறது வட்டத்துக்கு என்னவா இருக்குது? விட்டமா இருக்குதா? அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டத்தினுடைய விட்டம் கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கொடுத்துட்டாங்க. வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? πr². இதைத்தான் 220 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. 22/7 × r² = 220. ஸோ அப்போ r² வேல்யூ என்ன? 220 × 22/7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 7/22 மாறிடும். ஒரு 22 10 22 10 × 7 70. r² = 70. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? √70. எனக்கு என்ன தேவை? வட்டத்தினுடைய விட்டம் தேவை. அப்ப விட்டம்ங்கிறது டயாமீட்டர். டயாமீட்டர்ங்கிறது என்ன? 2r. 2 × √70. இந்த 2 × √70ங்கிறது வட்டத்தினுடைய விட்டம். சதுரத்துக்கு அது என்னவா இருக்குது? மூலை விட்டமா இருக்குது. சதுரத்தினுடைய மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா என்ன? a√2. இந்த a√2ஓட வேல்யூ தான் என்ன? 2 × √70. எனக்கு தேவை என்ன? பக்கம் தான். அந்த பக்கம் கண்டுபிடிச்சாதான் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ a = 2√70 / √2. ஸோ 2 எப்படி எழுதலாம்? √2 × √2 எழுதலாமா? அப்போ இது கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? ஒரு √2 மட்டும் இருக்கும். அப்போ √2 × √70 √140. ஸோ பக்க அளவு என்ன? √140. எனக்கு என்ன தேவை? சதுரத்தினுடைய பரப்பளவு தான் தேவை. சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? a². அதாவது √140 whole square. ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன வரும்? 140. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு கன செவ்வகத்தினுடைய நீள அகல உயரங்கள் முறையே
நீள அகல உயரங்கள் முறையே 20% அதிகரிக்கும் போது அதன் கன அளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் தான் கேள்வி. ஸோ சதவீதம் அதிகரித்தல் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ நீள அகல உயரம் இந்த மூணுமே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அதனுடைய கன அளவு எவ்வளோ அதிகரிக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இனிஷியலா இருந்த கன அளவை நான் என்னன்னு எடுத்துக்கிடுறேன், LBH. இதுதானே கனசதுரத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா, நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இந்த LBH-னுடைய அளவை நான் 100ன்னு எடுத்துக்கிடுறேன். இந்த 100ங்கிறது LBH மூணையும் பெருக்குன அளவு தான். ஆனா நீளம் எவ்வளவு சதவீதம் அதிகமாகுது, 20% அதிகமாகுது. எல்லாமே அதிகரிக்குது, நீள அகல உயரம் மூணுமே 20% அதிகரிக்குது. அப்ப அது எத்தனை சதவீதமா மாறி இருக்கும், 120% மாறி இருக்குமா? 20% அதிகரிக்குதுன்னா நீளம் 120% மாறி இருக்கும், அகலம் 120% மாறி இருக்கும், உயரமும் 120% மாறி இருக்கும். இப்போ எனக்கு இனிஷியலா இருந்த வால்யூம் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் தானே கேட்டிருக்காங்க. இனிஷியலா எவ்வளவு இருந்திருக்கு, 100 இருந்திருக்குது. நீளம் எவ்வளவு அதிகமா இருக்குது, 120% மாறி இருக்குது. அதாவது 20% அதிகரித்தல். அகலம் எவ்வளவு மாறி இருக்குது, 20% அதிகரிச்சிருக்குது. 120/100 20% அதிகரித்தல். உயரமும் 20% அதிகரிக்குதுன்னா அதுவும் 120% மாறி இருக்கும். ஓகேவா, நீளம் அகலம் உயரம். இதே வந்து ரெண்டே அளவுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், அந்த x + y + xy/100ன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூல போட்டுடலாம். எனக்கு இங்க 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. என்ன பண்றேன், இந்த மாதிரி காம்போசிட் பெர்சன்டேஜ் இந்த ஃபார்மேட்ல நான் போட்டுறேன். ஸோ இப்போ இதுல கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். மேல என்ன இருக்கு, 12 × 12 × 12 1728. 12 கியூப் தானே, 1728. கீழே என்ன இருக்குது, 10. ஸோ அப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணுமா, 172.8. எனக்கு கேள்வி என்ன, எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் தானே கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல எவ்வளவா இருந்திருக்கு வால்யூம், நான் 100 தானே எடுத்திருக்கிறேன். இப்போ வால்யூம் என்னவா மாறிடுச்சு, 172.8 மாறிடுச்சா. அப்ப எவ்வளவு கூடி இருக்குது, 72.8 கூடி இருக்குது. 72.8% அதிகரிச்சிருக்குது. ஸோ ஆன்சர் 72.8. ஸோ அடுத்த கேள்வி, %5 கூட்டு வட்டிக்கு 2 வருடத்தில் கிடைக்கும் மொத்த தொகை 1323 எனில் அசலை காண்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டியில மொத்த தொகைக்கான ஃபார்முலா எனக்கு என்ன, P × 1 + R/100 இதுல எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அசல் தான் கண்டுபிடிக்கணும், P தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அமௌண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1323. அசல் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 + ரேட் பர்சன்டேஜ் என்ன, 5/100. எத்தனை ஆண்டுகள், 2 வருடத்துல. ஸோ வேல்யூ என்ன வரும், 1323 = P × 100 × 1 100, 100 + 5 105/100 the whole square. ஸோ இதுல 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21 5 105, 25 100. ஸோ எனக்கு இப்போ அசல் தானே தேவை. ஸோ P மட்டும் நான் அந்த சைடு வச்சுக்கிடுறேன், மீதி எல்லாத்தையுமே இந்த கொண்டு வந்துடுறேன். இங்க என்ன இருக்குது, ஆல்ரெடி 1323 இருக்குது. இங்க 21² / 20² இருக்குது. அது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 20² / 21² மாறிடும். 1323 × 20 × 20 /21 × 21. ஸோ கேன்சல் பண்ணா 7வது வாய்ப்பால் நான் கேன்சல் பண்றேன். ஸோ 3 7 21 இங்க கேன்சல் பண்ணா, ஸோ 7வது வாய்ப்பால் 3வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணா 7 3 21. இங்க 4 3 12, 4 3 12, 1 3. 441ங்கிறது 21². ஸோ 21 × 21. 7ல கேன்சல் பண்ணா 3. இப்போ என்ன இருக்குது எனக்கு, 3 × 20 × 20. 3 2 6, 6 2 12, 2 0. அப்ப அசல் எவ்வளவு, ரூபாய் 1200. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட வைப்பு தொகையானது 12 ஆண்டுகளில் தனி வட்டியில் 3 மடங்கானால், ஸோ தனி வட்டியில மடங்கா ஆகுது. அதுல எனக்கு கால அளவோ சரி இல்லைன்னா வட்டி வீதமோ சரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க அப்படின்னா 100 × x - 1 / n. இதே கால அளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா 100 × x - 1 / r. இதுல n அப்படிங்கிறது கால அளவு, rங்கிறது வட்டி வீதம், x அப்படிங்கிறது எத்தனை மடங்கு அப்படின்னு தான். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ r இதான் கண்டுபிடிக்கணும். 100 × x - 1, 100 × எத்தனை மடங்கு ஆகுது, 3 மடங்கு. அப்போ 3 - 1 / n. கால அளவு எத்தனை கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆண்டுகள், 12 ஆண்டுகள். ஸோ
ஸோ இப்போ 100 இன்ட்டு 3 மைனஸ் 1 2, 2 இன்ட்டு 100 200, 200/2. 4வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 50 4 200, 3 4 12. ஸோ 50ல் எத்தனை 3 இருக்குது? 16 3 48, மீதி 2 இருக்குது. ஸோ 16 2/3%. ஆன்சர் சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது. அதில் குறைந்தது ஒரு டெயில், ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட், இந்த சமவாய்ப்பு சோதனையுடைய கூறு வெள்ளி எனக்கு என்ன கிடைக்கும்? அதாவது ஒரே ஒரு நாணயம் தான், ஆனால் 2 முறை சுன்றாங்க அப்படின்னா அது 2 நாணயங்கிற மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அப்போ எனக்கு கூறு வெளி அதில் கூடிய மொத்த விளைவுகள் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2மே ஹெட்டு கிடைக்கலாம், அல்லது முதல்ல ஒரு ஹெட்டும் 2வது டெய்லும் கிடைக்கலாம், அல்லது முதல்ல டெய்லு 2வது ஹெட்டு கிடைக்கலாம், அல்லது 2லையுமே என்ன கிடைக்கலாம்? டெய்ல் கிடைக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதுல குறைந்தது ஒரு பூ கிடைப்பதற்கான ஈவெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட். ஸோ குறைந்தது ஒரு பூனா எனக்கு இதுல ஒரு பூ இருக்குது, இதுல ஒரு டெய்லு, இதுல குறைந்தது ஒரு டெய்ல் இருக்கணும், அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஸோ 2 டெய்ல். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 3. மொத்தம் ஓவராலா எத்தனை இருக்குது? சாம்பிள் ஸ்பேஸ் 4. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈவெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். இதான ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஈவெண்ட் எத்தனை? மொத்தம் 3. நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை? ஒரே ஒரு நாணயம் 2 முறை சுற்றதுனால சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை? 4. ஸோ ஆன்சர் என்ன? 3/4. ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்ட விவரங்களுக்கான வீச்சு காண்க. அடிப்படை புள்ளியிலிருந்து ஒரு கொஸ்டின், வீச்சு கண்டுபிடிக்கணும். வீச்சுங்கிறது என்ன? ரேஞ்ச். ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன? L - S. கொடுத்துருக்கிறதுலேயே மிகப்பெரிய மதிப்புக்கும் மிகச்சிறிய மதிப்புக்கும் உள்ள வேறுபாடு தான் வீச்சு அப்படிங்கிறது. லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன்ல எல்லாமே என்னவா இருக்குது? ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வயது, இதனுடைய வீச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்களினுடைய எண்ணிக்கை. ஆக்சுவலா அந்த வகுப்புல ஏதோ ஒரு வகுப்போ இல்லைன்னா ஒரு பள்ளியிலேயோ மாணவர்களினுடைய வயதுகளினுடைய ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசுல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறதான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 10 to 12 வயதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. அப்ப ஆரம்ப மதிப்பே எங்கதான் இருக்குது? 12 வயது தான் இருக்குது ஆரம்ப மதிப்பு. அப்ப இருக்கிறதுலே லோவஸ்ட் ஏஜ், குறைந்த மதிப்பா யார் தான் இருக்கிறா? ஸ்மாலஸ்ட் வேல்யூவா 12 வயது உள்ளவங்க தானே இருக்கிறாங்க. 12 to 14 2 பேர், 14 to 16 6 பேர், 16 to 18 4 பேர், 18 to 20 8 பேர். அதிகபட்ச வயது யாருக்கு இருக்குது? 20 வயது உள்ளவங்களுக்கு தானே பெரிய வேல்யூவா இருக்குது. இப்ப லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன? 20. அப்ப 20 - 12 ஆன்சர் என்ன? 8 ஆண்டுகள். ஸோ டேபிள பார்த்த உடனே 10 20 20 - 10 10ன்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. 10 to 12 வயதுல யாருமே இல்லை. அப்ப ஆரம்ப மதிப்பே எங்கன்னா இருக்குது? 12ல தான் இருக்குது. ஸோ அப்போ இருக்கிறதுல லோவஸ்ட் வேல்யூங்கிறது என்ன? 12 எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தொகுக்கப்பட்ட தரவுகள் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ முதல் 15 கேள்வி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மேக்ஸ் ஆப்டிடியூட் டாபிக்ல இருந்து பார்த்துருக்கோம். அடுத்த 10 கேள்வி ரீசனிங் டாபிக்ல இருந்து. ஸோ ABCDEFGH இந்த ஆங்கில எழுத்துக்களை என்னன்று கோட் பண்றாங்க? 4 6 8 10 12. 4 6 8 10 12 14 16 18 அப்படின்ட்டு எடுத்தா இந்த ஈக்குவேஷனுடைய ஆன்சர் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள் தானே, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சது. ஜியோட வேல்யூ என்ன? 16 √16 டிவைடட் பை சியோட வேல்யூ என்ன? 8 பெருக்கல் √A ஓட வேல்யூ என்ன? 4 பெருக்கல் F ஓட வேல்யூ என்ன? 14 மைனஸ் H ஓட வேல்யூ என்ன? 18. ஸோ 16ஓட வேல்யூ என்ன? 4 டிவைடட் பை 8 இன்ட்டு இதோட வேல்யூ என்ன? 2 × 14 மைனஸ் 18. போர்டு மாஸ் படி முதல்ல என்ன பண்ணணும்? பிராக்கெட் முடிக்கணும். பிராக்கெட்லயுமே என்ன பண்ணணும்? வகுத்தல முடிக்கணும். அடுத்து பெருக்கல், கடைசியில தான் கழிக்கணும். ஸோ 4 டிவைட் பை 8ங்கிறது என்ன வரும்? 1/2. ஸோ 4 டிவைட் பை 8ங்கிறது 0.5 பெருக்கல் 2 × 14 28. 28ல 18 போயிடுச்சுன்னா 10. ஸோ அப்போ கேன்சல் பண்ணா 5. ஆன்சர் என்ன? 5. சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ அடுத்த கொஸ்டின், நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எனக்கு கொடுத்துருக்க மேத்தமெட்டிக்கல் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸில் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த அரித்மெட்டிக்கோ இல்லைனா ஜாமெட்ரிக் ஆப்ரேஷனையோ வேற விதமாக கோட் பண்ணுறது. இதில் எனக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் அப்புறம் இன்ட்டு டிவிஷன் இப்படின்னு மாற்றுவாங்க, அல்லது லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை எனக்கு என்ன பண்ணுவாங்க? கோட் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டினில் ஒரு சின்ன சேஞ்சு, இந்த இடத்துல என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல மைனஸ்
கொஸ்டின்ல ஒரு சின்ன கரெக்ஷன், ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் நான் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க கிவன் படி நான் அதை என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ பாருங்க 6 மைனஸ், மைனஸ்ங்கிறது பிளஸ், பிளஸ்ங்கிறது மைனஸ், இன்ட்டுங்கிறது டிவிஷன், டிவிஷன்ங்கிறது இன்ட்டு. ஸோ அதுதான் இன்டர்சேஞ்ச். ஸோ அப்போ 6 + 2 வகுத்தல்ங்கிறது பெருக்கல் 64, பெருக்கல்ங்கிறது வகுத்தல் 8, பிளஸ்ங்கிறது -7. இந்த மைனஸ் இருக்குது, அப்போ பிளஸ். ஸோ அப்புறம் 3 டிவைடட் பை இன்ட்டு 7 மைனஸ்னா பிளஸ், 24 இன்ட்டுனா டிவிஷன் 6 மைனஸ்னா பிளஸ் 5. ஸோ வேல்யூ பாருங்க. ஸோ பிராக்கெட் முதல்ல முடிக்கணும். பிராக்கெட்லயுமே முதல்ல என்ன, முதல்ல வகுத்த, அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல், கடைசியில தான் கழித்தல். ஸோ அப்போ 64 / 8 8, 8 × 2 16, 16 + 6 22, 22 - 7. இங்க 24 / 6 4. ஸோ 4 + 3 × 7 21 + 5, 21 25 5 30 இதனுடைய வேல்யூ. 22ல 7 போயிடுச்சுன்னா 15, நடுவில் என்ன இருக்கு, பிளஸ். ஸோ 15 + 30 45 ஆன்சர். ஆன்சர் 45. சிம்பாலிக் ஆபரேஷன்ஸ் அல்லது நியூமரிக்கல் ஆபரேஷன்ஸ் இந்த கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிளா பார்த்துக்கோங்க, போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பொருந்தாத உறுப்பை காண்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்ன்ல ஃபிக்ஸ் ஆகாத உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 அடுத்து என்னவா மாதிரி இருக்குது, 7 மாதிரி இருக்குதுன்னா 4 கூடி இருக்கு. அடுத்து 7 11 மாதிரி இருக்குதுன்னா 4 கூடி இருக்குது. 11 இங்க 3 கூடி இருக்குது. அடுத்து 14 இங்க 5 கூடி இருக்குது. அடுத்து லெட்டர்ஸ் பாருங்க, டி அடுத்து ஜியா மாதிரி இருக்குது. டிங்கிறது 4வது எழுத்து, ஜிங்கிறது 7வது எழுத்து, 3 கூடி இருக்குதா. அடுத்து ஜிங்கிறது இது 7வது எழுத்து, ஜேங்கிறது 10வது எழுத்து, 3 கூடி இருக்குது. அடுத்து ஜேக்கு அடுத்து எம்ங்கிறது 13வது எழுத்து, 3 கூடி இருக்குது. எம்முக்கு அடுத்து பி வந்து 16வது எழுத்து, 3 கூடி இருக்குது. ஓகேவா. ஸோ அதுல 3 எல்லாமே ஈவனாக தான் கூடி இருக்குது. அடுத்து இந்த லெட்டர்ஸ் பாருங்க, எக்ஸ் அடுத்து டபிள்யூ அடுத்து வி அடுத்து யூ அடுத்து டி, டியூ வி டபிள்யூ எக்ஸ். ஸோ எல்லாமே ரிவர்ஸ்ல போயிருக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக தான் போயிட்டே இருக்குது. -1 -1 -1. நம்பர்ஸ் மட்டும் பாருங்க, இங்க இருந்து இங்க 4 கூடி இருக்குது, இங்க இருந்து இங்க 4 கூடி இருக்குது, இங்க இருந்து இங்க என்ன கூடி இருக்கணும், ஒருவேளை 4 கூடி இருந்தா இங்க 15 வந்திருக்குமா. அடுத்து இது கூட 4 கூடுனாதான் இங்க 19 கரெக்டா வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கணும், எனக்கு இந்த இடத்துல 15 இருக்கணும். ஆனா என்ன இருக்குது, 14 தான் இருக்குது. ஸோ பொருந்தாத ஒன்று 14 MU. ஸோ அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமையுமாறு மாற்றி எழுதப்பட்டு வித்தியாசம் கண்டறிந்தால் எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கும். கடைசி 2 வருஷத்துல இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் ஒரு 3 கேட்டிருப்பாங்க. கொடுத்திருக்க நம்பரை என்ன பண்ணணும்னா ஏறு வரிசையில எழுதணும், அதனுடைய இலக்கங்களை ஏறு வரிசையில எழுதணும். ஸோ நம்பரையே நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் இருக்குது, இதனுடைய இலக்கங்களை ஏறு வரிசையில எழுதி ஒரு நம்பரா மாத்திட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும், வித்தியாசம் கண்டுபிடிக்கணும், எதுக்கு கம்மியா வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொதல் ஆப்ஷன் பாருங்க, 6 2 5. இதை ஏறு வரிசையில் எழுதுனா என்னன்னு வரும், 2 5 6. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர், சின்ன நம்பர் 2 அடுத்து 5 அடுத்து 6 286. இதை மாத்தினா 2 3 8 2 3 8. வித்தியாசம் என்ன, 38 8 46 18. வித்தியாசம் என்ன வருது, 18 வருது. அடுத்து இதை பாருங்க, இதை பி, ஆப்ஷன் பி. ஸோ 2 6 9, இங்க 2 7 8. வித்தியாசம் என்ன, 78 69 9 78. வித்தியாசம் 9. அடுத்து இதை பாருங்க, ஸோ இங்க என்ன இருக்கா, 629 269, இங்க 258 258. வித்தியாசம் பார்த்தா என்ன வரும், 11. ஸோ அடுத்து இங்க 278, இங்க 249 49 9 58 20 78. ஸோ வித்தியாசம் இருக்கலே கம்மியா எதுல இருக்குது, இந்த வித்தியாசம் தான் இருக்குது. இது ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் பி. ஸோ கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையில இலக்கங்களை மாற்றி அமைத்துட்டு அந்த 2 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அதுல குறைவான வித்தியாசம் வரக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பி. ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் டேர்மோ இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய எண்ணை காண்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல வித்தியாசம் பாருங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பருக்கு அடுத்தடுத்த நம்பருக்கான வித்தியாசம் பாருங்க, அதுல ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. 298 94, வித்தியாசம் என்ன, 4. 242, இது ஒரு 78, வித்தியாசம் என்ன, இதுல ஒரு 8 4
82, ஒரு 60, 64. 178க்கும் 78க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 100. இந்த வேல்யூஸ் எல்லாமே பாருங்க என்னவா இருக்குது? வர்க்க எண்களா இருக்குதா? 100ங்கிறது 10 ஸ்கொயர், 64ங்கிறது 8 ஸ்கொயர், 4ங்கிறது 2 ஸ்கொயர். எல்லாமே இரட்டை எண்களினுடைய வர்க்கமா இருக்குது. இப்போ அடுத்து என்னவா வந்திருக்கணும்? எனக்கு இங்க 4 ஸ்கொயர் இருக்கணும், அடுத்து 6 ஸ்கொயர் இருக்கணும். அப்போ இதுல இருந்து 4 ஸ்கொயரை கழிச்சு எழுதுறேன், அதாவது 16 கழிக்கிறேன். ஸோ 298ல இருந்து 16 கழிச்சா 298ல இருந்து 6 கழிச்சா 88, 10 கழிச்சா 278. இந்த 278ல இருந்து 36 கழிச்சா என்ன வரும்? 16. 36 கழிச்சா 36ல 4 42 கரெக்டா வந்திருக்கு. ஆன்சர் என்ன? 278. ஸோ அடுத்த கேள்வி, ABCDEF ஆகிய 6 நபர்கள் உள்ளனர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ரிலேஷன்ஷிப் காணுது, உறவுகள் முறை தான். எஃப்இன் சகோதரி சி. ஸோ எஃப்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுடைய சகோதரி சி. அப்போ சியினுடைய ஜெண்டர் எனக்கு தெரியும். உறவுகள் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஸ்டின்ல இருந்து நீங்க இன்ஃபர் பண்ணி எழுத போகும்போது, சார்ட் போடும்போது ஒருத்தருடைய ஜெண்டர் தெரிஞ்சிச்சுன்னா அதை கரெக்டாக நீங்க மார்க் பண்ணிடணும். ஃபீமேல்னா சர்க்கிள் பண்ணிக்கோங்க, மேல்னா பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, அல்லது உங்களுக்கு கன்வீனியன்டான எந்த சிம்பிள்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் ரிவீல் ஆயிடுச்சுன்னா அதில் மார்க் பண்ணிருங்க. ஸோ வேற ஏதாவது எனக்கு ஜெண்டர் தெரியாதுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க, நீங்களா பெர்செப்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஈயின் கணவனின் சகோதரன் பி. இப்போ ஈன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, இவருடைய கணவன். ஸோ கணவன் மனைவினா எப்படி? நான் இங்க சிப்ளிங்ஸுங்கிறதுனால சகோதரின்னு கொடுத்தனால சேம் ஜென்ரேஷன் அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன்? சைட்ல எழுதிடுறேன். அடுத்து கணவர் மனைவி அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்? ரெண்டுக்கும் ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஈனுடைய கணவர்னு சொல்லிட்டாங்க, அப்ப இது ஆணா இருந்துச்சுன்னா இது யாரா இருக்கும்? பெண்ணா தானே இருக்கும். ஸோ கணவர். கணவரினுடைய சகோதரன் பின்னு சொல்லிட்டாங்க, அப்ப இவருக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க, அது யாரு? பி. அடுத்து என்ன கொடுக்காங்க? டி ஆனவர் ஏயின் தந்தையும் எஃப்இன் தாத்தாவும் ஆவர். ஸோ எஃப்க்கு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் யாரு? டி. இந்த டிங்கிறவர் ஏக்கும் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா எத்தனை பேர் தான் இருக்காங்க? 6 பேர் தான் இருக்காங்க. ABCDEF தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் நான் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன்? BEFC பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இன்னும் யாரெல்லாம்? ஏவும் டியும் நான் பிளேஸ் பண்ணணும். அப்ப டிங்கிறவங்க எஃப்னுடைய தாத்தான்னு சொல்லிட்டாங்க, அப்ப எஃப்க்கு அப்பா ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் இவர். ஸோ இவருடைய தாத்தா ஏயினுடைய தந்தைன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப ஏங்கிறவர் இவரு, அவருடைய தந்தை தான் யாரு? டி. அவரும் தந்தைன்னு தெரிஞ்சிட்டனால அது ஆண்னு தெரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணிட்டேன்? பாக்ஸ் போட்டுட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 தந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 3 தந்தை யாரெல்லாம்? ஸோ இவர் தந்தை, இவருக்கு இவர் தந்தை, ஸோ இவர் ஒரு தந்தையா இருக்கலாம். 3 தந்தை. அடுத்து 3 சகோதரர்கள் கொடுத்துட்டாங்க. 3 சகோதரர், இவருக்கு இவர் சகோதரர், இவருக்கு இவர் சகோதரர், அடுத்து இங்க ஒரு சகோதரர் இருக்காங்க. ஏன்னா எஃப்க்கு சி சகோதரி, இவங்க சகோதரியாவும் இருக்கலாம், சகோதரராகவும் இருக்கலாம். ஆனா கேள்வியில் எனக்கு 3 சகோதரர்னு கொடுத்துட்டாங்க, அப்ப இதுவும் யாரு? எனக்கு சகோதரர் தான். ஸோ ஆண் தான். அடுத்து ஒரே ஒரு தாய் உள்ளனர்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு தாய் இருக்காங்களே. எஃப்னுடைய அப்பா ஏவினுடைய மனைவி தான் இ, அப்ப ஈங்கிறது எஃப்னுடைய தாய் தானே. அடுத்து என்ன கேட்கிறாங்க? அவர்களுள் யார் தாயின்னு தான் கேட்கிறாங்க. ஆன்சர் என்ன? இ. அங்க இருக்கிற ஒரு 2 ஃபீமேல் தான் இருக்கிறாங்க, ஒன்னு சி, இன்னொன்னு இ. அப்ப இ மட்டும் தான் தாய். அண்ட் கேள்வியிலுமே பாருங்க, இங்க எனக்கு ஈனுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க, அப்ப ஈங்கிறது ஃபீமேல். ஸோ அண்ட் எஃப்னுடைய சகோதரி சின்னு சொல்லிட்டாங்க, அப்ப இ சி, இந்த 2 பேர் தான் ஃபீமேலா இருக்காங்க. ஸோ அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் தாயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. பிஐ விட ஏ பெரியவர், பிஐ விட ஏ பெரியவர், ஏ கிரேட்டர் தென் பி. சி மற்றும் டி ஆகியோர் ஈயை விட பெரியவர், சி கமா டி 2 பேருமே ஈயை விட பெருசு. ஸோ ஈயை விட பெரியவர்கள். ஏ மற்றும் சிக்கு இடையில் இ உள்ளார். ஸோ ஏ சி 2 பேருக்கு இடையில யார் இருக்கா? இ இருக்கதா சொல்றாங்க. ஆனா இங்க நமக்கு என்ன தெரியும்? நான் அந்த மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ABCDE 5 பேர் இருக்காங்களா? நான் அந்த 5 பேரை நான் எப்படி பிளேஸ் பண்றேன் அப்படின்னா, இறங்கு வரிசையில நான் பிளேஸ் பண்றேன். இந்த மாதிரி பிளேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. AEC அப்படின்னா இங்க எழுதுனேம்னா ஈயை விட ஏ பெருசு, ஆனா சியை விட இ பெருசுன்னு வந்துருமா? கேள்வி எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? சியும் டியுமே ஈயை விட பெருசுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் சியை நான் இங்க பிளேஸ் பண்றேன், ஏவை நான் இங்க பிளேஸ் பண்றேன். ஏக்கும் சிக்கும் இடையிலன்னு சொல்லிட்டாங்களே தவிர ஏ இந்த பக்கமா சி இந்த பக்கமான்னு சொல்லல. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிடுறேன். ஸோ AEC அண்ட் ஏங்கிறவங்க யாரோட பெருசு? பியை விட பெருசா? அப்ப ஏக்கு அடுத்து தானே பி வருவாங்க, பி.
நெக்ஸ்ட் என்ன, பி, பிஐ விட சி பெரியவர்னு சொல்லிட்டாங்க. ஆமா, பிஐ விட சி பெரியவரா தான் இருக்காங்க. ஸோ கீழே உள்ள ஒரு சொல் எந்த வகை வாக்கியமானது உண்மையானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பி, ஏ, இ, சி. ஈயை விட சிடி ரெண்டு பேருமே பெருசா? அப்ப ஈயை விட சிடி ரெண்டு பேருமே பெருசுனா ஈக்கு முன்னாடியே யாரும் வந்துருவாங்க, சியும் டியும் வந்துருவாங்க. ஆனா சி முதல்ல டி ரெண்டாவது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒன்னு ஈக்குவேஷன் இப்படி இருக்கலாம், அல்லது சி கிரேட்டர் தென் டி கிரேட்டர் தென் இ கிரேட்டர் தென் ஏ கிரேட்டர் தென் பி, இப்படி இருக்கலாமா? இந்த ரெண்டுல எது வேணாலும் பாசிபிள். இப்ப கேள்வி எனக்கு என்ன சொல்றாங்க, எந்த வாக்கியம் உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சியை விட பெரியவர் ஏ. சி இங்க இருக்காங்க, ஏ இங்க இருக்காங்க. சியை விட கம்மியா தான் இருக்காங்க ஏ. இங்கே சி இருந்தாலும் கம்மியா தான் இருக்காங்க ஏ. முதல்ல தப்பு. அடுத்து டிஐ விட பெரியவர் சி. டிஐ விட பெரியவர் சின்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தா ஓகே தான். ஆனா இப்படியும் இருக்கலாம்ல, இதுல சி தான், சியை விட யார் பெருசா இருக்கா, டி தான் பெருசா இருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் முற்றிலும் உண்மைன்னு சொல்ல முடியாது. அடுத்து சியை விட பெரியவர் டி. சியை விட பெரியவர் டின்னு சொல்லிட்டு இதை எடுத்தா எடுக்கலாம். ஆனா இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, சியை விட கிரேட்டர் தென் டியும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, பிஐ விட பெரியவர் ஈன்னு சொல்லிட்டாங்க. பி இங்க இருக்காங்க, யாரு இ இங்க இருக்காங்க. எஸ், பெரியவங்க தான். ஒருவேளை இந்த ஆப்ஷன் எடுத்துட்டாலும் பிஐ விட யாரு பெருசா தான் இருக்கா, இ பெருசா தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் உண்மையானது. ஸோ அடுத்த கேள்வி, ஒன்றுக்கொன்று அருகருகில் உள்ள PQRST என்ற 5 கிராமங்களுள் கியூவின் மேற்கில் பியும். ஸோ திசைகள் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், திசைகள் பொறுத்த வரைக்கும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, வடமேற்கு. என்ன கொடுத்துருக்குறாங்க, கியூ அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு மேற்கே, மேற்கேனா இங்க தானே, மேற்கே யார் இருக்கா, பி. அடுத்து பிக்கு தெற்கில், தெற்குனா கீழே, இப்போ பிக்கு தெற்குல யார் இருக்கா, ஆர். அடுத்து கியூவுக்கு வடக்கில் டி, கியூவுக்கு வடக்கில், கியூவுக்கு வடக்கில் டி. அடுத்து டீயின் கிழக்கில் எஸ். அப்ப டீக்கு கிழக்கில், கிழக்குங்கிறது இங்க, அப்ப டீக்கு கிழக்குல யார் இருக்கா, எஸ். அந்த 5 கிராமங்களை நான் பிளேஸ் பண்ணிட்டேன். கேள்வி எனக்கு என்ன, எஸ்ஸுக்கு எந்த திசையில் ஆர் உள்ளது? எஸ்ல இருந்து பார்த்தா ஆர் எங்க இருக்குது, இதுதானே அரை மார்க்கு. அப்ப இந்த டைரக்ஷன்ங்கிறது எதை மீன் பண்ணுது, தென்மேற்கு மீன் பண்ணுது. ஸோ ஆன்சர் என்ன, தென்மேற்கு. ஸோ அடுத்த கேள்வி, கீழே உள்ள எழுத்து வரிசையை நன்றாக கவனித்து பின் கேள்விகளுக்கு விடையளிக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் எஃப் மற்றும் டிக்கு மிகச்சரியாக நடுவில் இருக்கும் எழுத்தின் வலதுபுறத்திலிருந்து 10ஆவதாக உள்ள எழுத்து எது கொடுத்திருக்காங்க. எஃப் மற்றும் டி, எஃப்ங்கிறது எங்க இருக்குது, இங்க இருக்குது. டிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த ரெண்டுக்கும் சரியா நடுவுல இருக்கக்கூடிய எழுத்து என்னன்னு கேக்குறாங்க. இப்ப சரியா நடுவுலன்னா என்ன இருக்குது, மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு, சரியா நடுவுலனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எழுத்து இருக்கு நடுவுல. அதுல எக்ஸாக்டா மிடில்னா 15 உறுப்புகள்ல கரெக்டா மிடில்ல எத்தனாவது உறுப்பு இருக்கும், 8வது உறுப்பு இருக்குமா? இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7, நடுவுல 8வது உறுப்பு நடுவுல இருக்கும். 8வது உறுப்பு என்ன, 1 2 3 4 5 6 7 8, பி தான் நடுவில் உள்ள உறுப்பு. அப்ப எஃப்க்கு டிக்கும் இடையில எக்ஸாக்டா சரியாக நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பு என்ன, பி தான். அந்த எழுத்தினுடைய வலதுபுறத்தில் இருந்து 10ஆவதாக உள்ள எழுத்து எது? இதுக்கு ரைட் சைட்ல 10ஆவதா என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10, 10ல எங்க இருக்குது, எக்ஸ். ஸோ ஆன்சர் என்ன, எக்ஸ். ஸோ அடுத்த கேள்வி, புதிரின் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ எனக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்று அது வெர்டிக்கலாக பாருங்க அல்லது ஹரிசாண்டலாக பாருங்க. இப்போ நான் வெர்டிக்கலாக பார்த்தேன்னா 5 7 14, 7 விட இது 2 மடங்கு, இது 7 விட 4 மடங்கு. இப்போ இந்த 2 4 எங்கேருந்து வந்துச்சு, 5ல இருந்து வந்திருக்குமா, இல்லை. இந்த 27 39, 27னுடைய 2 மடங்கு இல்லை. 16 27 2 மடங்கு இல்லைன்னு 16 3 48 3 மடங்கா இருக்குது. ஆனால் பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை. ஹரிசாண்டலாக பார்க்குறேன் 5 6 7, இப்போ 7 16 27 அப்படிங்கிறதும் ஃபாலோ ஆகலை. ஸோ இங்கே 6 27 39 இதெல்லாமே 3ஆல் வகுப்படக்கூடிய எண்களா, 2 × 3 தான் 6. அடுத்து 9 × 3 27, 13 × 3 39, எல்லாமே 3இல் வகுப்படக்கூடிய எண்கள் தான். இந்த 2 9 13 எங்கேருந்து வந்துச்சு, 5க்கும் 7க்கும் வித்தியாசம் என்ன, 2. 7க்கும் 16க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, 9.
14க்கும் 27க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 13. அப்போ இந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசத்தை 3ல பெருக்கி நடுவில் எழுதியிருக்காங்க. அப்போ 28க்கும் 48க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 20. இந்த 20 3ஆல பெருக்குனா நடுவில் என்ன நம்பர் வரும்? 60. ஓகேவா? ஸோ ஆன்சர் 60. ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து ரியல் டைமில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டினுடைய மாடிஃபைடு வெர்ஷன் தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டிருக்க கொஸ்டினில் சின்ன மாடிஃபை பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்குறது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே திரும்ப சால்வ் பண்ணுங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே நிறைய எடுத்து சால்வ் பண்ணுங்க. வரக்கூடிய இந்த 2 தேர்வுகளையுமே வந்து நல்லா பண்ணுங்க. ஸோ குரூப் 4 தேர்வு நல்லா பண்ணுறதுக்கு விபுதர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.